ஜெபம்லாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளை கூட எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பிதாவே, எங்களுக்கு உணவு உடுப்பு இதுவரையிலும் கொடுக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒன்றுமாக பிதாவே, நாங்கள் அதிக உங்கள் வேத வாக்கியங்களை இந்த பிள்ளைகளோடு நாங்களும் சேர்ந்து கற்றுக்கொள்ள உங்கள் வேத வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அறிவு ஞானத்தை நாங்கள் பார்த்து அதை தெரிந்து கொள்ளவும் இருதயத்தில் பத்திரப்படுத்த உதவி செய்யும். கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிதாவையும் உணர்ந்து கொள்வதையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக 100ஆக பிதாவை அவங்கள் பலன் கொடுக்க உதவி செய்ய உதவி செய்யும். பிதாவே, இன்னுமாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிதாவே, அவங்களுக்கு தேவையான நன்மையிலும் அவங்களுக்கு நீங்கள் தாமே பாதுகாத்து, பிதாவே, அவங்க ஏற்ற காலத்திலே பிதாவே நல்ல நற்கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக குடும்பமாக வாழ உதவி செய்வது. பிதாவே, இன்னும் ஆவிக்குரிய ஒவ்வொரு சகோதரருக்காக வேண்டி செய்கின்றோம். உங்கள் சித்தமானால் பிதாவே, அவங்களை பாதுகாத்து உங்களுடைய தயவு ஒத்தாசை எங்களோடு இருக்கும்படியாக வேண்டி இந்த விண்ணப்பத்தை எங்கள் குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஆமென். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சங்கீத புஸ்தகத்தில் 107 31 நம்ம பார்க்க போகிறோம். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து. இங்கே யாரை குறித்து பேசுது அப்படின்னா, தேவனை குறித்து. மனுபுத்திரர்கள்னா மனுஷனாக இருக்காங்க இல்லையா பூமியில், அவங்கள குறித்தும் பேசுது. என்ன பேசுது அப்படின்னா, தேவனுடைய இரக்கத்தை யார் பார்க்குறா? மனுபுத்திரர்கள். அவர்கள் நடுவில் தேவன் செய்யக்கூடிய அதிசயங்களை குறித்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தேவனை புகழுகிறார்கள். தேவன் நமக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு செய்கிறார். நாம் நினைக்கிறதற்கும் யோசிக்கிறதற்கும் அதிகமாக உங்களுக்குள் கிரியை செய்கிறார் சொல்கிறார் எபேசியர் புஸ்தகத்தில். நமக்கு என்ன செய்கிறாரோ அது நமக்கு போதுமான அளவுக்கு தேவனானவர் நமக்கு செய்வார். ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. சரி, இது மனுபுத்திரர்களாக இருக்காங்க. நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களும், இந்த மனுஷங்க யாரு அப்படின்னா உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த உண்மை உள்ளவர்கள் யாரு? தேவனை புகழ்றாங்க இல்ல, தேவனை புகழ்ந்தாலே, தேவனை மகிமைப்படுத்தினாலே அவங்க யாரு? நீதிமான், நீதி உள்ளவர்கள் தான். அப்போ ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி, அப்போ உயர்த்திலாம் நம்ம அப்போ பண்ணியிருக்காங்க. மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. இது எப்படின்னா, ஒரு சங்கத்தில், ஒரு சபையில் நம்ம போகிறோம் சபையில், அந்த மாதிரி ஒரு பெரிய சபையில், ஒரு சபையில் என்ன இருக்கும் அப்படின்னா, மூப்பர்கள், உதவிக்காரர்கள் அப்படின்ற ஒரு காரியங்கள் இப்போ இருக்கு. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, முதியோர்கள். அப்போ அங்கே முதியோர்களை குறித்து சொல்கிறார் தேவனானவர். அவங்களுக்கு முன்பாக இவங்க என்ன செய்வாங்க? தேவனை புகழ்ந்து உயர்த்தி பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. புகழ்ந்து அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும். இது யார் மாற்ற முடியும் தெரியுமா? தேவனை தவிர வேற ஏதாவது ஒரு மனுஷனை, எறும்பை 2ஆ கட் பண்ணி ஒரு ஜீவனை குடிக்க முடியுமா? வெறும் கட்டாந்தரைய 6ஆ மாற்ற முடியுமா? இங்கே மாத்துறார். அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும். யார் மாற்ற முடியும்? தேவன் மாற்ற முடியும். யாரு? தேவன். நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், யார் அவரு? சிருஷ்டிகர். இப்போ அவரால் ஒன்றத்தை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். சரி, அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும்
அவாந்திர வெளின்னா ஒன்றுமே இல்லாமல் ஆறாக தான் இருந்ததுப்பா, எப்படி வறண்டு போச்சு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஆறை வந்து வனாந்திரமாக மாற்ற முடியும் தேவனால். நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தமும் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். இது எப்படி எதுக்கு மாத்துறாரு, யாரால மாத்துறாரு தெரியும்? ஏன் இப்படி அவங்களுக்கு நடக்குது தெரியுமா? சொல்றாரு அவங்களுக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னு தேவனே சொல்றாரு. இங்க குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம். எங்க யார் அந்த குடிகள் அப்படின்னா, நம்ம முன்பு சபையில அப்படி நம்ம பார்த்தோம். யாரு? சங்கத்துல, சபையில ஒரு இடத்துல ஒரு பகுதியில். இங்க பார்த்தா குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம். அந்த ஜனங்க தான் அப்படி இருக்காங்க. பொல்லாப்பா பொல்லாதன்னா தேவனுக்கு விரோதமா இருக்கிறது, அவரை சேவிக்காம இருக்கிறது, அவர் கற்பனையை மறந்து போயிடுறது, அவர் மறந்துட்டு விக்கிரகத்தை சேவிக்கிறது. இதுதான் பொல்லாப்பு. நம் தேவனை விட்டு பொல்லாப்பா எதை செஞ்சாலும் சரி, பொய் சொன்னாலும் சரி, பிரமாணத்தை மீறினாலும் சரி, விக்கிரகம் இருக்குல்ல, விக்கிரகம் கையினால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம் இருக்குல்ல, அதை சேவிச்சாலும் தேவன் எரிச்சல் உள்ளவராக இருக்காரு. அது குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தமும் செழிப்பான தேசத்தை ஊர் நிலமாகவும் மாற்றுகிறார். அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தோட்டமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி. உங்களுக்கு புரியுதா அவர் என்ன எப்படிப்பட்ட தேவன் சொல்லி? ஒன்று இருக்கு. எதுக்காக அப்படின்னா, ஏன் அப்படி மாத்துறாரு அப்படின்னா, பொல்லாப்பு தேவனுடைய பிரமாணத்தை நம் மீறி நடக்கும் பொழுது, பொல்லாப்பா இருக்கும் பொழுது, தேவனானவர் இவ்வளோ பெரிய நதியை கூட அவர் என்ன செய்ய முடியும்? வற்றி போட முடியும். ஒண்ணுமே இல்லாத தண்ணியை கூட தேவனானவர் என்ன செய்வாரு? சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாத அந்த இடத்த கூட என்ன செய்வாரு? நீரூற்றாக மாற்றவும் முடியும். சரி, நம்ம ரோமருக்கு போறோம். தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ யாரால் நியமிக்கப்பட்டிருக்கு? சொல்லுங்க. தேவனால. எல்லா மனுஷனுக்கும் யார் நிமித்தமா கீழ்ப்படியணும்? கவர்மெண்ட்டுக்கு தேவன் நிமித்தமா. தேவன் என்ன சொல்றாரு? கீழ்ப்படிக்கணும் சொல்றாரு பாரு. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம். இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் புதுசா சட்டம் போடுறாங்கன்னா, அந்த சட்டம் நம்ம தேவனுக்கு விரோதமா இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் ஆகும். ஏன்னா தேவன் தான் சொல்றாரு, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவான். சரி, இந்த அதிகாரத்தை எல்லாம் இப்போ யாருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, இயேசு. சபையிலும் சரி, உலகத்திலும் சரி, யார் ஆளுகை செய்றா அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்னவா இருக்காரு? அவரு ராஜா. அபிஷேகம் பண்ண முடியும். யார் மேல? எல்லாத்துக்கும் மேல இல்லையா? அவர் என்ன? இயேசுனா என்ன அர்த்தம்? இயேசு என்ன அர்த்தம்? இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு அப்படின்னா ராஜா, கிறிஸ்டாஸ், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து அப்படின்னா அதான் அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சரியா?
உலக பாவங்களை ரட்சிக்க வந்தவராக இருக்கார். இங்கே வந்து பார்க்கணும் எதில் இந்த அழைக்க வந்திருக்காரு அப்படின்னா, நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக போகும்பொழுது நாம் என்னவா இருக்கிறோம் எப்படி ஆயிடுறோம் அப்படின்னா, அந்த இயேசுவினுடைய இருதயம் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் அவருடைய சீஷர்கள் ஆகிருக்கிறோம். எப்படி ஆயிடும்? சீஷன் ஆயிடும், சீசி ஆயிடும். கேர்ளாக இருந்தால் சீசி, பாயாக இருந்தால் சீஷன். இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக ஆயிடும். அதுக்கு நிறைய வகை இருக்குது, நிறைய ப்ராசஸ் இருக்குது. நிறைய இயேசுவை குறித்தோ அவருடைய சத்தியத்தை குறித்தோ அறிஞ்சு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவன் யாரு அப்படின்னும் போது அவர் எங்கே இருக்காரு, தேவன் எப்படிப்பட்டவர், நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா? கேள்வி கேட்கும்போது என்ன கிடைக்கும்? பதில் தேடும். அப்போது நம்ம என்ன கேட்போம்? சத்தியத்தை. நம்ம எங்கே உலகத்தில் போய் கேட்கக்கூடாது. உலகத்தில் ஒன்றுமே இருக்காது, கட்டுக்கதை தான் இருக்குது இல்லையா? இங்கே சத்தியத்தை பொறுத்தவரையும் நம்ம வந்து அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்க, தீத்து புஸ்தகம் 3:1 சொல்கிறார், நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அரசாங்கத்திற்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணுன்ற. எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அவருடைய நம்ம போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். யாருக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது. யாரையும் நம்ம வந்து பிறனை அவதூறு பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது இல்லையா? பொது வழியில் எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம இங்கே அநேகர் வந்து சில தவறான செயல்கள் செய்கிறாங்க, குடிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. இதை வந்து உலகத்தில் இருக்கிறதே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தவறுன்னு சொல்கிறாங்க. அப்போ தேவன் அது குறித்து என்ன செய்கிறார்? பாவம்னு சொல்கிறார். தேவனை அறியாதவன் தான் இப்படி இருப்பான். ஆனால் தேவன் சொல்கிறாரு மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படியணும். தீத்து 3:1 பார்த்தீங்கன்னா துரைத்தனம் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்திருந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரிகளாயும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும். இங்கே துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் நாம் பார்த்துருக்கோம். ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்ன, ஏன் கீழ்படுகிறோம்னு சொல்லி. நம்ம அடங்கி இருக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே பூந்துருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த கற்பனையை கை கொள்ளணும்னு அர்த்தம். அவங்க சொன்னதை என்ன செய்யணும்? நாம் கை கொள்ளணும்னா நீ ஏதாவது சொல்லிட்டு போ. கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எதுவும் பேசக்கூடாது, அகெயின்ஸ்டா. சகல விதமான நற்கிரிகளுமாயும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும். சகலவித நற்கிரி 1-2 கிடையாது, எல்லாம். என்னது? எல்லா நற்கிரியைகளையும் செய்யும். நற்கிரியை நல்ல வேலை, நல்ல நம்ம சொல்ற ஒரு சிறியன் நிமித்தம் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு கலசம் தண்ணி குடிக்கணும். உன்னால முடியும். இப்போ யாரோ ஒருத்தர் வராங்க, சபையிலேருந்து வராங்க, சகோதரனை சோத்திரம்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வேணுங்களான்ட்டு தண்ணி பிடிச்சி கொடுக்கணும் இல்லையா? ஒரு சகோதரன் இருக்காரு, சபையில் நின்றுட்டு இருக்காரு, ஷேர் இல்லை, தாங்க சகோதரன் ஷேர் எடுத்துன்னு போய் கொடுக்குறோம். நம்ம டீயை வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? முடியல, அவங்கள கையை பிடிச்சி கொண்டு போய் விடுறோம். இதெல்லாம் என்ன? நற்கிரியை. இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா பணத்தை தாங்க சகோதரனே நம்ம கொடுக்குறோம். இல்லை காணிக்கை இருந்துச்சுன்னா காணிக்கை சகோதரனுக்கு என்னவா இருக்கும்? உதவியாக இருக்கும். புரியுதா? அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட இருதயத்தில் வளரணும்? ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பெரியவர்களும் எப்படிப்பட்ட இருதயத்தில் வளரணும்? தேவன் கொடுத்துருக்காரு. தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காரு எப்படிலாம் வளரணும். இங்கே சொல்கிறாரு அதிகாரத்திற்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா? இங்கே நற்கிரியை கற்றுக் கொடுக்குறாரு. நற்கிரியை கற்றுக் கொடுக்குறாரு, அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்குறாரு. கீழ்ப்படிதல் சொல்லும்போது
அது இயேசுகிட்ட இருந்த ஒரு குவாலிட்டி, ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குணாதிசயம். அதுதான் அது அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா பிதா கிட்ட இருந்து கிடைச்சது. சரி, இப்போ ஒரு வேலைக்காரர்கள் இருக்காங்க, வேலை செய்யறாங்கல்ல, ஒரு பகுதியில் போயிட்டு ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய வேலை செய்கிறோடைய எஜமானுக்கு, நான் கூட ஒரு இடத்துல வேலை செய்யறேன்னா நான் அந்த எஜமானுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சரி, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தமாக கீழ்ப்படியுங்கள். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தமாக கீழ்ப்படியுங்கள். ஏன் அப்படி மனுஷன் நிமித்தமாக கீழ்ப்படியணும்? சொல்ல முடியுமா? நான் முன்னாடி சொன்னேன், நம்ம ஏன் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். சரிங்க, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தமாக கீழ்ப்படியுங்கள். உங்களுக்கு யார் எஜமானார், பூமிக்குரிய எஜமானா இருக்காரோ அது யாரு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் சொன்ன காரியங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னா கர்த்தருடைய நிமித்தமாக, அவருடைய நிமித்தமாக. மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிற யாவருக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரத்திற்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியணும். இங்க என்ன கற்றுக் கொடுக்குறாரு? கீழ்ப்படிதல். நம்ம என்ன செய்யணும்? நம் கீழ்ப்படிதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒரு அதிகாரத்திற்கு தேவனுடைய நிமித்தமாக கீழ்ப்படியணும். நீங்க வெளியே போறீங்க, இப்போ நீங்க அவங்க எங்க செய்யறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு தவறு செய்யறாங்க. மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானும் சரி, தீமை செய்கிறதற்கு ஆக்னையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரங்கள் ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். தீமை செய்கிறவர்களுக்கு இல்ல, தீமை செய்கிற யாரு? தீமைன்னா என்ன? கெட்டது, பாவம் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கு? ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும். சரியா? நீங்க நல்லா கவனிக்கணும். ராஜாக்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும்னு சொல்லி தராரு, அதிகாரம் உள்ளவர்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும்னு சொல்லி தராரு, நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல எப்படி கீழ்ப்படியணும்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு பாத்தீங்களா? நம்ம 17ல நம்ம வரோம். இப்போ எல்லாவற்றையும் கனம் பண்ணுங்கள். என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பிரியமாயிருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். எனக்கு ஒருத்தர் தேவனானவர் ராஜாவா வச்சிருக்க, அவரை நான் என்ன செய்யணும்? கனம் செய்யணும். அவரை நான் வருத்தப்பட வைக்கிறேன்னா நான் பாவம் செஞ்சா சொல்றாரு தேவனானவர் என்ன செய்யணும்? கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்? புகழ்ச்சி இருக்காது. அதுக்கு பதிலாக எனக்கு அங்க புகழ்ச்சி இல்லாம தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும் சொல்றாரு. அப்போ இங்க நான் நன்மை மாத்திரம் நாம் செய்வேனா சொல்றாரு. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். எல்லாரையும் நான் சொன்னேன்ல, இப்போ எல்லாருக்கும் சோத்திரம். முன்னாடி நம்ம சபைக்குள்ள போனோன்னு சொல்லலாம், சோத்திரம் சகோதரியே சோத்திரம். நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நடக்கையும் எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். சோத்திரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம். நம்ம என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை எப்படி செய்யணும் அப்படின்றா கனம் பண்ணணுன்ற. நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அது எப்படி இருக்கணுமா? கனம் பண்ணணும். எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் சொல்றார் அன்பு கூறுங்கள்.
அன்பு கூறுவது அப்படின்னாலே வேதத்தில் பொறுத்தவரையும் அன்பு கூறுங்க அப்படின்னா அவருக்கு நன்மை செய்கிறது ஒரு காரியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய கற்பனையை கை கொள்வது ஒரு. இப்போ வந்து சபைக்கு போகிறீங்க, ஒரு சகோதரனை பார்க்குறீங்க, அன்பு கூறுவது எப்படி? ஒரு சகோதரனை ஒரு சகோதரன் பெரியவராக இருக்கார், ஒரு ஊழியக்காரராக இருக்கார், எல்லாரும் ஒரு பெரிய சகோதரர்களாக இருக்காங்க. அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க, நல்லா இருக்கீங்களா சகோதரன், எப்படி இருக்கீங்க, வீட்டில் எவ்வளோ எப்படி இருக்காங்க, சரிங்களா, வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம என்ன செய்யணும், அதை கற்றுக்கணும். நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும், விசாரித்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்படியும் அன்பு கூறலாம். ரெண்டாவது, உங்கள் கையில் ஏதாவது இருந்தது, உங்களுடைய வருமானத்தில் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், உணவு, உடுப்பு, இல்லையா, அவங்களுக்கு தேவையான காரியங்களை கொடுத்து அன்பு கூறணும். இது வந்து நற்கரியிலையும் வருது, அன்பு கூறுவதிலையும் வருது. தேவனுக்கு பயந்திருங்கள். நேற்று படித்தோம், தேவனுக்கு பயந்திருக்கணும், அவரே மகிமைப்படுத்தணும், கனம் செய்யணும், ராஜாவை கனம் பண்ணுங்கள். இங்கே ராஜா அப்படின்னா யாரு? பூமிக்குரிய ராஜாவா? நம்ம தான் பார்த்துட்டோமே, அவங்கள கனம் செய்யணும், அவங்களுக்கு கனம் செய்யணும். கனம் அவங்க அந்த பூமிக்குரிய வகையில் ஒரு கட்டளை இருந்து, அது சிக்னலில் வண்டி நிற்குதுன்னா அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம அந்த சிக்னலை மதித்து அந்த ரெட்டு போட்டுச்சுன்னா நிற்கணும், க்ரீன் இருந்துச்சுன்னா போகணும். அப்படி அது என்னது, அந்த ஒரு கட்டளையே நீங்கள் கை கொள்றீங்க. மீறி போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க போலீஸ்காரங்க? பிடிப்பாங்க, இல்லை ஃபோட்டோ எடுப்பாங்க, இல்லையா? ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுவாங்க, கேஸ் போடுவாங்க. இது மீறுதல், கை கொள்றது. சரி, இந்த கட்டளையே கொடுத்தது யாரு? அரசாங்கம் கிடையாது, தேவன். தேவனுக்கு யாரு கொடுத்தது? தேவன் இயேசுக்கு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு பாருங்க, மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காரா? வானத்திலும் பார்க்குறீங்களா, பூமியிலும் என்ன கொடுக்கிறது? சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட அதிகாரம் உடையவருக்கு நாம் எப்படி எல்லாம் கீழ்ப்படிய வேண்டும்? இயேசுவானவர் இப்படிப்பட்ட அதிகாரத்தை சுதந்திரித்ததற்கு என்ன செஞ்சார்? அவர் கீழ்ப்படிஞ்சார். யாருக்கு? தேவனுக்கு. அவர் என்ன செஞ்சாரு நாம் பார்த்தோம். அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்துல அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். உங்களுக்கு என்ன இருக்கு? பாடு. நம் சிலுவையை என்ன செய்யணும்? சகித்து போகணும். எபிரேயர் புஸ்தகம் 8:8 அவர்களுக்கு அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. இங்க புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறது யாரு? புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 புஸ்தகம் இருக்கு, 2 வகையான புஸ்தகம். பழைய பிரமாணம், புதிய பிரமாணம். மத்தேயிலிருந்து ஆரம்பிக்கும் புதுசு, இங்க ஆதியிலிருந்து, ஆதி ஆகமத்திலிருந்து ஆரம்பிக்கும் பழைய பிரமாணம், இல்லையா? இது வந்து ஒன்று பழசு, ஒன்று புதுசு. இது 2 புஸ்தகமும் இருக்கு. இதுக்கு பெரிய வரலாறு இருக்கு, இதுக்கு மிகப்பெரிய சரித்திரம், வேதாகம சரித்திரம் இருக்கு. அதெல்லாம் நம்ம எப்போ கற்றுக்க போகிறோம்ல, கற்றுக்கலாம். அவர்களுக்கு குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அந்த உடன்படிக்கையில என்ன இருக்கு? அந்த உடன்படிக்கையில நாம் நடக்கும் பொழுது
நாம் பூர்ணமாகிறதுக்கு ஏற்றவாறு அதில் என்ன இருக்குன்னு சத்தியம், சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன? ஒளி என்ன அப்படின்னா சத்தியம். 1:17-16 நினைக்கிறேன். இங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனே அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. இங்க யார் விசுவாசிக்கிறா அப்படின்னா, இங்க கிறிஸ்துக்குள் வருகிறவங்க விசுவாசிக்கலாம், கிறிஸ்துக்குள்ளாகவே இருக்கிறவங்க இயேசுவை பின்பற்றக்கூடியவங்க விசுவாசிக்கலாம். சொல்றாங்க பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். வெட்கப்பட மாட்டேன்ற யாரு? பவுல். சவுல் தான் பவுல் ஆயிடுவான். வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. தேவனுடைய பலன் அப்படின்னா என்ன? இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் ரட்சிப்பு கொடுக்காது. எந்த ஒரு காரியம் மாயான காரியம். ஆனால் தேவன் மேலே நம்ம கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம், நம்ம ஒன்றை சம்மதிக்கிறோம். என்ன சம்மதிக்கிறோம்? நாம் ரட்சிக்கப்படுவோம். அதுதான் அவங்களுக்கு தேவனுடைய பலனாக இருக்கு. எப்படி நீதிமான் அப்படின்னா, நீதியின்படி செய்கிறவன் தான் நீதிமான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எப்படி பிழைப்பான்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் எப்படி? தேவன் ஒருவர் இருக்கிறாரு. எங்களுக்கு நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் என்ன செய்கிறாரு? சுவிசேஷத்தை கொடுத்திருக்காரு. நான் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவன் பலனாக இருக்கு, தேவ பலனாக இருக்கு. சரி, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் இப்ப பிழைக்கிறேன்னு வச்சுப்போம். அப்போ பிழைக்கிறவன், விசுவாசிக்கிறவன் என்ன செய்யறான்னா பிழைக்கிறான். அந்த விசுவாசத்தினால உண்டாகிறது என்ன? உண்டாகுது அப்படின்னா தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி விசுவாசத்திற்கொண்டு அந்த சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் உலகத்துல இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது இல்லை, அவங்களாம் நம்புறது இல்லை, தேவனை தேவன் என்று அவங்க மகிமைப்படுத்தவில்லை. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடைக்க வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் தேவன் மேல் இருக்கிறது விசுவாசம், இல்லாதது அவிசுவாசம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எங்க? அது என்ன என்ன வெளிப்பட்டிருக்கு? தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவனை குறித்து அறியப்படுவது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்திருந்தா கொடுத்துருக்கார், தேவன் கொடுத்துருக்கார். எப்படி நாம் பார்த்த முன்னாடி சுவிசேஷத்தினால் ரெண்டு காரியம். ஒன்று, நம்ம வானம் பூமியெல்லாம் பார்க்குறோம், உண்டாயிருக்கு, இவ்வளோ பெரிய உலகம், நம்மளும் மிகப்பெரிய அதிசயமாக நம்மளை உண்டாக்கியிருக்காரு தேவன் இல்லையா. நம்மளை ஏதோ இன்னும் இவ்வளோ அற்புதமாக நம்மளை உண்டாக்கியிருக்காரு. இதுவும் பார்க்க இவ்வளோ அதிகமாக வேலை செய்யுது இல்லையா. சரி, இப்போ வானம் பார்த்தீங்கன்னா மழையை பெய்கிறது. அந்த தன் காலத்தில் என்ன செய்யுது? மழை பெய்யுது. பார்த்துருக்கீங்களா? இந்த மாதம் வந்துச்சா, ஐயோ பனி பெய்யுமே, ஐயோ மழையாக கொட்டுமே, எங்கேயுமே வெள்ளம் நிற்குமே. அது எப்படி பெய்யுது கேட்டால் சைக்ளோன் தான் ரீசன் சொல்கிறோம்ல. சைக்ளோன் நம்ம என்ன சொல்கிறோம்? கடலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு புயல் உண்டாயிடுச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் தேவன் தான் அந்த சைக்ளோனை உண்டாக்குது. அதுக்கு ஏற்ற காலத்தில் அது தரும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் யார் கொடுக்குறா? தேவன் கொடுக்கிறார். எப்படி எனில், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அவங்க ஏதோ காரணம் சொல்ல முடியாது. தேவனே, நீங்கள் சுவிசேஷம் எங்களுக்கு பிரசங்கிக்கும் போது நாங்கள் தூங்கிட்டோம், எங்களுக்கு சோர்வு வந்தது, நாங்கள் கற்பனையை கை கொண்டிருக்கோம், ஆனால் தெரியல. யாருக்கு சொல்றது? எப்படி எனில், காணப்படாதவர்கள் அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். தேவனுடைய தன்மை, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய மிகப்பெரிய ஒரு வல்லமை தெளிவாக காணப்படுதான். அதனாலதான் அவங்களுக்கு என்ன இல்லை? எஸ்கேப்பிங் பார்ட் இல்லை. இல்லைன்னா யாரும் உண்மையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. காரணம் சொல்லிட்டு நம்ம பார்த்து போயின்னா இருக்கலாம். நான் பார்க்கல தேவனே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் சொல்கிறாரு, அவங்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. உனக்குலாம் என்ன இல்லை, எனக்கு என்ன இல்லை, நான் கை கொள்ளலாம், நீ ஏன் கை கொள்ளன்னு கேட்பார் தேவன். தேவன் அவர்கிட்ட பட்சபாதம் இல்லாதவர். அவனுக்கு ஏற்ற விசுவாசத்தின் அளவின்படி அவனுக்கு தீர்ப்பு கொடுப்பார். எனக்கு என்ன விசுவாசம் இருக்கோ அதுக்கேற்ற போல எனக்கு என்ன இருக்கு? தீர்ப்பு. நான் நன்மை செய்யணும்னா என்ன செய்வேன்? கனம் எனக்கு இருக்கும். தீமை செய்தானா ஆக்கினை அடையும். இப்போ நன்மை செய்யத்தக்கதாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் யாரை பார்க்கணும்? இயேசுவை பின்தொடரணும். நான் இயேசுக்குள்ளாக வந்துட்டேன்னா நான் யாரு? சீஷன். நான் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன். சீடன் கிடையாது, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன். நம்ம ஒரு வார்த்தையும் தெளிவாக தான் பயன்படுத்தணும், ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். சீடன் கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? டிசைபிள்ஸ். நாம் சீஷர்கள். தமிழில் நிறைய வார்த்தை இருக்கலாம், ஆனால் யோக்கியமான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டியது நல்லது. நிறைய சமஸ்கிருத வார்த்தை இருக்கு, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல, இருந்தாலும் பிரயோஜனமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தணும். இதில் ரோமர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, ரோமர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரோமர்கள் இல்லை, கேத்தலிக் மக்கள், சிஎஸ்ஐ மக்கள், இவங்கெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது இல்லை. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறேன், நாம் பேசும்போது, நீங்கள் சபையில் பேசும்போது நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தணும்? பிரயோஜனமாக இருக்கணும் இல்லையா? இல்லை சொல்லணும், எல்லாருக்கும் என்ன செய்யணுமா? கனம் பண்ணணும். எல்லாரும் என்ன பண்ணணுமா? கனம் பண்ணணும். ஏன் ஒரு தேவன் இவர்களுக்கு கேடான சிந்தையை கொடுக்கிறார் தெரியுமா? பொய்ய விசுவாசிக்க கொடுக்கிறாரு தெரியுமா? அவங்க தேவனை தேவன் என்று, இவர் தான் தேவன் அவங்களுக்கு தெரியும். தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்த அவருக்கு பிடிக்கல. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணனானார்கள்.
உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இது பூமிக்குரிய இருள் கிடையாது, பூமிக்குரிய இருள் இல்லை. இது நம்ம பார்க்க முடியாது. இந்த இருள நம்ம இருதயத்தில் வேலை செய்யும். இந்த இருதயம் நம்ம இதுக்கு ஒரு கலர் கிடையாது. இந்த இருதயம் வந்து இருளுன்னா கருப்பாக தான் இருக்குமா, சில நேரத்தில் சிவப்பாக கூட இருக்கும். எப்படி சொல்லுங்க? அதுக்கு கலர்லாம் கிடையாது, சிவப்பும் கிடையாது, கருப்பும் கிடையாது. நான் ஒரு நீங்கள் அறிந்து கொள்ளணும் தான் நான் அப்படி சொன்னேன். சிவப்புன்னு ஒரு கலரும் கிடையாது, கருப்புன்னு ஒரு கலரும் கிடையாது. இருளுன்னா கருப்புன்னு நினச்சிக்கிறாங்க, சிவப்பாக கூட இருக்கலாம். இல்லை, அப்படிலாம் கிடையாது. இந்த இருள் வந்து நம் இருதயம் தேவனை விட்டு தேவனை மகிமைப்படுத்தாததுனால அவரை சோதனையாமல் செய்யக்கூடிய இருள், அந்தகாரம். அந்தகாரம்னாலும் இருள் நினச்சிக்கணும். அறியாமை, தேவனை நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஏது இல்லாத ஆக்கக்கூடிய இருள், அந்தகாரம் வந்து இது வந்து அறியாமை. எபேசியர் புஸ்தகத்தில் பார்க்கலாம். நீங்கள் எபேசியர் புஸ்தகத்தில் நீங்கள் இதை பிடிச்சி பார்க்கலாம். சரி, இவ்வளோ அதிகாரத்தை கொடுத்துருக்காரு தேவன். அப்போ இவர் கையில் சங்கீத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு கோல் இருக்கு. ராஜாக்களையும் சரி, கீழ்ப்படியாத ராஜாக்களையும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய கீழ்ப்படியா அப்படிப்பட்ட மக்களையும் சரி அவர் நொறுக்குவார். நொறுக்குறேன்னு சொல்றார், குலகலத்தை போல நொறுக்குறேன்னு சொல்றார். இப்போ இங்க தேவனுக்கு என்ன செய்ய யாரு தேவை அப்படின்னா, உண்மையுள்ள மக்களை தான் தேவன் என்ன செய்யறாரு பார்க்கிறார். தேவனுக்கு யார் தேவை? உண்மையுள்ள மக்கள். அவங்க யாரு? தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறார்கள். தேவனை தேவன் என்று, அவர்தான் தேவன், வேறு ஒருவரும் இல்லை. சரி, இங்க பாத்தீங்கன்னா அவங்க தேவர்களாக, அவங்க இங்க பாத்தீங்கன்னா அவர்கள் தேவனை அறிந்தும் எப்படி அறிஞ்சிருக்காங்க? ஓ, இவர்தான் இயேசுவா, எனக்கு தெரியுமே, உலக ரட்சகராச்சே. அவங்க இவர் தானே இயேசு, இவர் உலக ரட்சகராச்சே சொல்றாங்க. ஆனால் வாயளவுல தான் இருக்கும். அவர்களை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். எப்படி? அவர் தேவன் வைத்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட அருமையான சுவிசேஷத்தை கொடுத்திருக்காரு. அந்த சுவிசேஷத்தின் ஒளி யாருக்கு பிரகாசிக்கும்? யாருடைய இருதயத்தில் பிரகாசிக்கும்? யாருக்கு தேவ பலனாக இருக்கும்? தேவனுடைய பலன் யாருக்காக இருக்கும் சொல்ல முடியுமா? தேவனுடைய சத்தியத்தை உணர்ந்து கொண்டிருக்கவங்க, அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களுக்கு இல்லையா? ஏன் அவங்களால உணர்ந்து கொள்ள முடியல அப்படின்னா, அவங்க தாங்களே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஞானின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்பதான் அவங்க என்ன செய்யறாங்களா, முதல் ஸ்டெப்பு தவறா எடுத்து வைக்கிறாங்க. பாருங்க, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் அவங்க என்ன சொல்றாங்க? ஞானின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி இருக்காங்களாம் தேவன் சொல்றாரு தெரியுமா? பைத்தியக்காரர்களாகி. அவங்க எப்படி பிடிச்சிச்சு அவங்களுக்கு? ஆமா, பைத்தியம் பிடிச்சிச்சு. இப்போ அவங்க தங்களே ஞானின்னு சொன்னாங்கன்னா அவங்க யாரு? இது எனக்கு ஞானம் இருக்கே, இது அந்த ஞானம் கிடையாது. தேவனை மகிமைப்படுத்தாம, இவர் ஏன் நான் மகிமைப்படுத்தணும், இந்த கட்டளையெல்லாம் நான் ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கக்கூடிய மக்கள் தான் தேவன் யாருன்னு சொல்றாரு? ஃபூலிஷ், பைத்தியக்காரர்கள். சரி, 23 சொல்றாரு, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை. அழிவில்லை. அவர் 1000, நேற்று நான் படிச்சல 1000 தலைமுறை மட்டும் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நீதியையும் உண்மையும் காப்பாத்துறார். நம்ம இங்க பார்த்தோம்ல, இன்னைக்கு ஒரு ஆறு இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்லை. தேவனானவர் என்ன செய்றாரா? அதை உண்டாக்கி அது ஏழ்மையானவருக்கு என்ன கொடுக்குறாரா? அதுல நம்ம பார்த்துருவோம். சங்கீதம் 107
சங்கீதம் 107:31. சரி, இங்கே யாரு அப்படின்னா, பசித்தவைகளை அங்கே குடியிருக்கிறார்கள், அங்கே அவர்கள் குடியிருக்கவும் நகரத்தை கட்டி. தேவனை மகிமைப்படுத்துறவர்களுக்கு தேவன் சொல்றார் பழைய பாட்டு பிரமாணத்துல, பசிக்கிறவர்களுக்கு அங்கே வறுமை. யாரு? அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு இருக்குமான்னு தெரியாது. ஏழையா இருக்கிறவங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இங்க தேவனை மகிமைப்படுத்துறாங்க. சொல்றாரு, அங்கே குடியிருக்கிறார்கள், அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி. சொல்றாரு, இதை மட்டும் நிறுத்தல. அவரு வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவர்கள் வரத்துள்ள பலத்தை தருவரும். இங்கே இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தேவனானவர் யாருக்கு விரோதமா செய்யறாரு? தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்த இல்லாதவங்களுக்கு செய்யறாரு. தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாதவங்களுக்கு என்னது செய்யறாரு? நீதிமொழிகள் புஸ்தகம் 28. இங்க நீதிமொழிகள் 21:2. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கைகளில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார். உன்னுடைய பார்வைக்கு உன் இருதயம் இப்போதைக்கு எப்படி இருக்கு? செம்மையா இருக்குன்ற. ஆனால் உன் பார்வைக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? நாம் தேவனுடைய பிரமாணத்தின்படி பார்க்கணும். என்னுடைய இருதயம் கூட நான் ஒழுங்கா இருக்கிறேன், நீதியா செய்யறேன், இப்படி செய்யறேன், அப்படி கரெக்டு. தேவனுடைய பிரமாணத்தின்படி பார்க்க, தேவனுடைய பிரமாணத்தை என் இருதயத்துல பொருத்தி பார்க்கும் பொழுது இது சரி, தேவன் சொல்றாரு இது ஓகே, தேவன் சொல்றாரு தவறு சொல்றாரு. இங்க ஒரு இப்படிப்பட்ட இருதயத்தை திருப்பக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கு. யாருடைய இருதயம் தெரியுமா? ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. நீர்க்கால்கள்னா என்ன? எங்க இருந்து தண்ணி ஓடியாரு, தண்ணி ஓடி வரக்கூடிய நீர்க்கால் திருப்ப முடியுமா? நம்மளால திருப்ப முடியுமா? கண்டிப்பா திருப்ப முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸிட் பார்ட் இருக்கணும். நம்ம மேல இருந்து ஏதாவது ஒரு திருப்பும் போது அது திரும்புறதுக்கு தான் அப்படிதான் வாய்ப்பு இருக்கு, தவிர நம்மளா திருப்ப முடியும். இங்க சொல்றாரு, ராஜாவின் இருதயம் இதுவே சாத்தியம் கிடையாது. ஆனா ராஜாவினுடைய இருதயத்தை எப்படி திருப்ப முடியும்? மேனுவலா நம்ம செய்யறதே நம்மளால முடியாதுன்னா அவருடைய இருதயத்தில் வேலை செய்யறது யாரு? உங்களுடைய இருதயத்தில் வேலை செய்யறது யாரு? நீங்க நினைச்சுக்கிறீங்களா? இல்ல, தேவன் தான். யாரு? தேவன். ஆமா. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். யாரு? தேவன் ராஜாவினுடைய இருதயத்தை அவருடைய சித்தத்தின்படி திருப்புறாராம். அவர் என்ன செய்ய வைக்கிறாரோ அது செய்யறார்.
அவர் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அதை அப்போ திருப்புறார். புரியுதா? இங்க பாத்தீங்கன்னா 3ல பலியிடுவதை பார்க்கிலும், பலினா பழைய பிரமாணத்துல பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, பிள்ளை பிறந்தா அதுக்கு ஒரு பலி, நிறைய பலி இருக்கு. இது கொஞ்சம் தான் உங்களுக்கு. ஆமா, அப்போ 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 தருவாங்க. இப்போ இல்லை, இயேசு கிறிஸ்து வந்த பின்பு இது மாதிரி இல்லை. நமக்காக ஒரே தரம் அவரே பலியிட்டார், அவரே பலி ஆயிட்டார். இப்போ இந்த காரியங்கள் நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பலியிடுவதை பார்க்கிலும், நான் பலியிட்டேன்ப்பா, தேவனை பிரியப்படுத்திட்டேன், அப்படி கிடையாது. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியையும் நியாயத்தையும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு எது பிரியம்? அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவரை பிரியப்படுத்துறதான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகத்துல வாழ்றோம். நம்ம ஏன் வாழணும்? எதுக்காக வாழணும்? இல்லையா? அவரை பிரியப்படுத்துற வாழ்க்கை எதுக்கு சொல்றாரு? எது பிரியம்? அவரை ஏன் பிரியப்படுத்த வேண்டும்? நேற்று நம்ம படிச்சோம்ல, நம்ம என்ன, நம்ம பாவத்தில் இருக்கும்போது, பாவம் செய்யும்போது பாவத்திற்கு அடிமையா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் பொழுது நம்ம யாருக்கு இப்ப அடிமையா இருக்கோம்? இயேசுக்கு அடிமையா. நம்ம கிரியத்துக்கு கொல்லப்பட்டோம். நம்ம கிரியத்துக்கு கொல்லப்பட்டோம். நம்ம வாங்கிட்ட, நம்ம வாங்கின, நம்ம யாருக்கு அடிமை? இயேசுவுக்கு, தேவனுக்கு. அப்ப நாம் சுயமா ஏதோ ஒன்று செய்ய முடியுமா? செய்யக்கூடாது. ஏன்? எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறாரோ அதை இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்திருக்காரு. சுவிசேஷத்தின் ஒளி நம் இருதயத்தில் பிரவேசித்தால் அது பிரகாசிக்கும். மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளின்னு சொல்றாரு. லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். நீதி அநீதி, சரிங்களா? கொஞ்சம் அப்படின்னா இங்கேதான், இந்த உலகம்தான். அதில் நம்ம எப்படி உண்மையா இருப்பது? தேவனை மகிமைப்படுத்தணும். நம்ம பார்த்துருக்கோம், தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம். அதை நாம் தேவனுக்கு நாம் உண்மையா இருந்து அவரை பிரியப்படுத்தும் பொழுது நாம் என்ன செய்யறோம்? அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்துறோம். நம்ம இந்த உலகத்தை என்ன செய்ய போறோம்? நம்ம ஆதாயப்படுத்திக்கல. இயேசுவை நம்ம என்ன செய்யறோம்? இரட்சகராக ஏற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள போகிறோம். இரட்சகர்னா ஒன்றிலிருந்து என்னை காப்பாற்ற போறவர். ரட்சிப்பு அப்படின்னா ஒன்றிலிருந்து என்னை காப்பாற்ற போறவர். சரி, நம்ம எதுலெல்லாம் உண்மையா இருக்கலாம் தெரியுமா? அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? நம்ம அனித்தியமானதுன்னு சொல்றாரு இந்த உலகம். இந்த பொருள், பணம் எல்லாம் இருக்குல்ல, இந்த பணம் இதெல்லாம் என்னது? வெந்து உருகி போவோம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒண்ணுமே இல்லைன்றார். அநீதியான உலக பொருளை பற்றிய நீங்கள் உண்மையா இராவிட்டால், உண்மையா இல்லைன்னா அதற்கு யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? சரி, இங்க சொல்றாரு 12ல, வேறொருவனுடைய காரியத்திலே நீங்கள் உண்மை உள்ளவரா இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாக கொடுப்பவர் யார்? யாரு? வேற ஒருத்தர்கிட்ட நீ உண்மையாவே இல்லை,
அநீதியான உலக பொருளை குறித்தே நீ உண்மையா இல்லை அப்படின்னா மெய்யான பொருள் யார் கொடுப்பா? எப்படி கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? நீங்க இதுலயே உண்மையா இல்லையே, அங்க எப்படி கொடுப்பாரு? அவ்வளவு பெரிய நித்திய ராஜ்யத்தை எப்படி தருவாரு? அந்த ராஜ்யத்துல நீங்க எப்படி இருப்பீங்க? அவரை மகிமைப்படுத்தாத ஒருவருக்கு தேவனை காணத்தக்க ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்குமா? கிடைக்காது. அவர் பார்க்க முடியாது, நம்ம பார்க்கவே முடியாது. அவர் என் சிருஷ்டிகரை நம்ம பார்க்கவே முடியாது. நம்மளை உண்டாக்கின சிருஷ்டிகரை விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் மாத்திரம் என்ன செய்வோம்? நியாய தீர்ப்புக்கு பின்பு நாம் பார்ப்போம். சரி, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நேர்மையா இருக்கணும். யாருக்கு? தேவனுக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய எஜமானுக்கும் நேர்மையா இருக்கும், பெற்றோர்களுக்கும் நேர்மையா இருக்கணும். சரி, இங்க ஒரு தேவன் நீதி உள்ள ஒரு மனுஷன் இருக்காரு. இங்க வந்து சொல்றாரு, தேவனே, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலே எங்கும் அவன் உண்மை உள்ளவன் சொல்ற. இப்போ உண்மை உள்ளவர்களும் இருக்கிறாங்க. உண்மை உள்ளவர்கள்னா ஒரு பிரமாணம் கொடுத்தாங்க. அந்த பிரமாணத்தை இல்லைன்னு மறுக்கிறவங்க உண்மையா இருக்கிறாங்களா? இல்ல. ஒரு பிரமாணம் கொடுத்தாங்க, மீறி நடக்கிறவங்க உண்மையா இருக்காங்களா? இல்ல. ப்ராமிஸ் அப்படின்னா 2 பார்ட் இருக்கு, 2%. ஒன்று நாம கை கொள்ளணும், ஒன்று கொடுத்தவங்க கை கொள்ளணும். இந்த பாட்டில் தேவன் தான் இருக்கார். தேவனும் நமக்கும் இருக்கக்கூடிய 2 பார்ட். ஒன்று, நாம கை கொள்ளும் பொழுது தேவன் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை கொடுக்குறார். நாம் உண்மையா இல்லைன்னா அவர் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. சரி, சொல்றாரு இங்க தாவீதை குறித்து சொல்றாரு. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதே என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். தேவன் யாரை தேர்றாரு பாருங்க. தேவன் யாரை தேர்றாரு? உண்மை உள்ளவர்களை. ஏன்? அவங்க தான் அவருக்கு சித்தமானது என்னவோ அதை செய்வாங்க. சவுலுன்னு ஒருத்தர் இருந்தாரு, தாவீதுன்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ ஒரு பேர் மட்டும் சொல்றோம், அவங்கள நம்ம பார்க்கல. நம்ம விசுவாசம், நம்ம பாக்கியவான் தான். இருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு ஒரு மாதிரி இருக்குல்ல. தாவீது தேவனை எப்பொழுதும் பிரியப்படுத்துறாரு. அவர் என்ன சொன்னாரோ அதை கை கொள்றாரு. தேவனே சாட்சி கொடுக்குறாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவீதை நான் கண்டேன், ஈசாயின் குமாரன் சொல்றார். சவுலுன்னு ஒரு ராஜாவை முதல் ராஜா அவர் தான் ஏற்படுத்தினார். ஆனால் அவருடைய இருதயத்திற்கு அவர் ஏற்றவனாக இல்லை. இது எந்த மனுஷனும் கிடையாது. ஒரு ராஜா அதிகாரம் இருக்கும்ல, அந்த ராஜாவை வந்து என்ன செஞ்சாரு? ஒரு தேவன் எடுத்து சொல்றாரு, ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு மனுஷங்களை அழிக்கணும்னு சொன்னார். ஆனால் அந்த ராஜா தரமான ஒரு ஆடு மாடுகளையும் 2வது தரமான ஆடு மாடுகளையும் இதெல்லாம் என்ன செஞ்சாரு? எடுத்துட்டு வந்துட்டார். கேட்ட உடனே, ஏன் அழிக்கல? தேவனுடைய வார்த்தை ஏன் மீறி நடக்கிறீங்கன்னு கேட்டா, தேவனுக்காக தான் நான் பலி செலுத்தி எடுத்துட்டு வந்தேன். தேவன் கேட்கலையே. நம்ம பார்த்தோம், முன்னாடி பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம்? அவர் பணத்தையும் பொருளையும் அவர் எதிர்பார்க்கல. பணத்தையும் பொருளையும் எதிர்பார்க்கல. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? பலியையும் காணிக்கையும் அவர் என்ன செய்யல? விரும்பல.
பலியையும் காணிக்கையும் விரும்பல. சரி, இங்க அந்த ராஜா தாவீது ராஜா எதினாலே அவருடைய ராஜ்யம் நிலைநிறுத்தப்பட்டது? எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி இதை செய்யணும். என்ன செய்யணும்னா, தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும். யாருக்கு? பிறனுக்கு. ஒரு ஏழ்மையானவனுக்கு. ஒரு ராஜா எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்துல இருக்காரு, ஒரு சிறியவனுக்கு அவர் என்ன செய்யணும்? தயை செய்யும் சொல்றாரு. தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும். உன்னையும் காக்குறது என்ன? இதை நம்ம பார்க்கும்போது நாம் தயை செய்யணும். இந்த வசனத்தை மட்டும் நாம் பார்க்கும்போது நாம் என்னவா இருக்கணும்? பிறனுக்கு தயை செய்யணும். நீ நானும் ராஜான்னு சொல்லலை, ஆனால் நாம் அப்படி இந்த வேத வாக்கியங்களை பார்க்கும் பொழுது ராஜாவுக்கே தயை செய்யணும்னு நம்மளாம் என்ன செய்யணும்? ராஜாவே தயை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? தயை செய்யணும், பிறனுக்கு அன்பு கூறணும். சரி, தேவனுடைய வார்த்தையில சத்தியம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ ராஜா பேசும் பொழுது அவர்கிட்ட சத்தியம் இருக்குமா இருக்காதா? இருக்கணும்ன்ற, நேர்மையா இருக்கணும்ன்ற. சத்தியமும் ராஜாவை காக்கும். சொல்றாரு, தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். ராஜா அவருடைய சிங்காசனம் இருக்குல்ல, ஒரு ராஜா வந்தார், சவுல் வந்தாரு. என்னாற்று? அவர் உண்மையா இல்லை, நேர்மையா இல்லை, தயை செய்யல இல்லையா? அவர் என்ன செஞ்சாரு? தேவனுடைய நீதியை செய்யல, தேவனுடைய பிரமாணத்தை செய்யல. என்ன ஆயிற்று? தேவனானவர் அவரை புறக்கணித்தார். என் இருதயத்திற்கே ஏற்றவனாய் யார் தேர்ந்தெடுத்தார்? தாவீது, ஈசாயின் குமார், அவரை தான் தேர்ந்தெடுத்தார். இங்க ஒரு ராஜாவை என்ன செய்யணும்னா, சத்தியமும் ராஜாவை காக்கும். தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். சரி, இங்க கொஞ்சம் இது கஷ்டமா இருக்கும் கேட்க. ஞானமுள்ள ராஜா நமக்கு தெரியும், ராஜானா அதிகாரம் உள்ளவர். அவர் உலக மக்கள் எல்லாம் கீழ்ப்படியணும்னு சொல்லி. ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். ஆனா அந்த சவுல் என்ன செஞ்சாரு? தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்யல, ஞானம் உள்ளவராக இல்லை. துன்மார்க்கமான மக்களை என்ன செஞ்சாரா? உண்மையா இல்ல, துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். உருளைன்னா தெரியல, ரோலர் மாதிரி உருட்டுவான். ஏன்னா அவங்க தேவை கிடையாது, தேவனை சேவிக்காதவங்க எது. அப்போ நாம் இப்ப என்ன செய்யணும்? தயையை காமிக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்கு கொடுத்து உங்கள் வேத வாக்கியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தீரே, அதுக்காக நன்றி. பிதாவே, உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் வளரவும், உங்களுடைய நீதி நியாயங்களை நாங்கள் பார்க்கவும், உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக தேவனை தேவனென்று நாங்கள் மகிமைப்படுத்த, பிதாவே, உங்கள் சுவிசேஷத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து கை கொள்ள எங்கள் இருதயத்தில் பிரவேசிக்கும் பொழுது அது பிதாவே எங்களுக்குள் பலன் செய்கிறது. பிதாவே, நீங்கள் தாமே உங்களுடைய சத்தியத்தை நாங்கள்
பிரியப்பட்டு அதில் நடக்கிறதுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே கூட கேட்ட பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்து ஞானத்தை கொடுக்கும்படியாக, தொடர்ந்து கீழ்ப்படியும்படியாக எங்களுக்கு பிதாவே நீங்கள் தான் இந்த சத்தியத்தை கூட எந்த ஒரு இடரலும் இக்கட்டும் இல்லாதபடிக்கு நாங்கள் பிதாவே அவங்க திட்டமிட்ட காலம் வரை என் பிதாவை பிள்ளைகளுக்கு கொடுக்க தயவுசெய்து உதவி செய்யும். பிதாவை கூடியிருக்கிற சகோதரர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதியும். பிதாவே இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக வேண்டும் செய்கிறோம். இன்னும் ஆவிக்குரியவைகளை வளருவதற்கு சாத்தானுடைய எந்த ஒரு செயலும் இராதபடிக்கு நீங்கள் தாமே அவங்களுடைய விசுவாசத்திலே வளர உதவி செய்யும்படியாக வேண்டும் செய்கிறோம். இன்னும் பிதாவே எங்களுக்கு பூமிக்குரிய தேவையும் ஆவிக்குரிய தேவையும் தயவு செய்து எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யும்படியாக வேண்டும் செய்கின்றோம். பிதாவே நீங்கள் செய்யும் பொழுது மணமக்கள் உங்களை மகிமைப்படுத்துவார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் உங்களை பிரியப்படுத்த நாங்கள் பிதாவே நாங்கள் வேத வாக்கியங்களை காண நாங்கள் கீழ்ப்படிய தயவுசெய்து உதவி செய்யும். பிதாவே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இன்னும் ஆவிக்குரிய ஒவ்வொரு சகோதரிகள் பிதாவை சிறு பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும். உங்கள் சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய தயவு ஒத்தாசை எப்பொழுதும் எங்களோடு இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஸ்தோத்திரம்.